தேமுதிக சார்பில் மாநிலங்களவை எம்பி ஆகிறார் அந்த கட்சியின் பொருளாளர் எல்.கே. சுதீஷ். விவரங்களோடு செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், தேமுதிகவுக்கு இது ஒரு 15 ஆண்டு கால கனவு. பிரேமலதா விஜயகாந்த் இந்த வேட்பாளர் யாருன்னு அறிவிப்பார் அப்படின்னு ஏற்கனவே எல்.கே. சுதீஷ் தெரிவிச்சிருந்தாரு. என்ன நடந்தது? நிச்சயமாக திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு ராஜ்யசபா சீட் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. முதலமைச்சர் முன்னிலையில் கட்சியுடைய பொருளாளர் எல்.கே. சுதீஷ் மற்றும் முதலமைச்சர் இணைந்து இந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருந்தார்கள். இந்நிலையில் ராஜ்யசபா அதாவது மாநிலங்களவை உறுப்பினருக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைய இருக்கக்கூடிய நிலையில் தேமுதிக சார்பில் அக்கட்சியுடைய பொருளாளர் எல்.கே. சுதீஷ் போட்டியிடுவார் என்று தற்சமயம் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கின்றது. முன்னதாக இந்த தினம் தன்னுடைய 29வது திருமண நாளையொட்டி தன்னுடைய மனைவியுடன் தேமுதிகவுடைய அலுவலகத்திற்கு வந்திருந்த எல்.கே. சுதீஷ் அங்கிருந்த விஜயகாந்துடைய நினைவிடத்தில் வேட்புமனுவை வைத்து பூஜை செய்து வழிபட்டார். தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய விஜயகாந்த் சிலையின் கீழ் அந்த வேட்புமனுவை வைத்து அவர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தற்பொழுது தேமுதிகவுடைய கட்சி அலுவலகத்திற்குள் வந்திருக்கின்றார். இங்கே இன்றைய தினம் கட்சி அலுவலகத்திற்கு வந்திருந்த எல்.கே. சுதீஷ் அவர்களுக்கு கட்சி சார்பில் ஒரு நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பை அளித்தார்கள். மாலை தூவியும் அதே போல திருமண வாழ்த்துக்களையும் தெரிவித்தார்கள். தற்பொழுது தேமுதிகவுடைய கட்சி அலுவலகத்திற்குள் கட்சியுடைய பொருளாளர் வந்திருக்கின்றார். இதுவரை அறிவிப்பு என்பது வெளியாகவில்லை. தற்பொழுது இந்த செய்தி வந்து சமீபத்தில் தான் இந்த அறிவிப்பு என்பது சில நிமிடங்களுக்கு முன்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. தேமுதிக சார்பில் அந்த கட்சியுடைய பொருளாளர் எல்.கே. சுதீஷ் ராஜ்யசபா தேர்தலுக்கு போட்டியிடுவார் என்று அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த தலைமை அலுவலகத்தில் தங்கியிருக்கக்கூடிய எல்.கே. சுதீஷ் தொடர்ச்சியாக தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வந்ததன் பின்பாக தலைமைச் செயலகத்திற்கு சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது.